தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் 2025-26 அகாடமிக் இயர்க்கான ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ண டேட்டு May 7, லாஸ்ட் டேட் June 6. சர்டிஃபிகேட்ஸ் அப்லோட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு June 9. அப்புறம் May 7லேருந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்க May 15 வரைக்கும் எத்தனை பேர்? இதனுடைய கவுண்டிங்கை பார்க்கணும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா May 7 ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்களுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட 14,462. இதில் ஃபீஸ் பே பண்ணவங்க 2,413. சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணவங்க 2,413. இது ஃபர்ஸ்ட் டே வந்து 14,000க்கு நியரஸ்டாக இருந்தது. நெக்ஸ்ட் டேவே பார்த்தீங்கன்னா 43,000, கிட்டத்தட்ட 2 மடங்கு ஜாஸ்தி ஆயிடுச்சு. மூணாவது நாள் 66,000, நாலாவது நாள் 84,000. இப்போ நேற்று வரைக்கும் May 14 வரைக்கும் ஈவினிங் 6 o'clock வரைக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆனது 1,39,262. எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன். இன்னும் 20 நாள் டேட்ஸ் இருக்கு. இன்னும் 20 நாள்ல என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா ஒரு வருஷத்துக்கே கிட்டத்தட்ட ஒரு 2,15 லட்சத்துலேருந்து 2,50 லட்சத்து வரைக்கும் தான் சீட்டே இருக்கு, நம்பர் ஆஃப் சீட்ஸ். இந்த வருஷம் ரிஜிஸ்ட்ரேஷனு அதை விட ரொம்ப ஜாஸ்தியா போகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அப்புறம் என்னன்னா இத்தனை பேர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க, இவங்க தான் உங்களுக்கு காம்படிட்டிவ். ஓகேவா? நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ். நவ் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ், ஐ திங்க் ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ண டேட் சொல்லிட்டேன் May 7. லாஸ்ட் டேட்டுன்னு சொல்லியாச்சு June 6. அப்லோட் பண்றதுக்கான லாஸ்ட் டேட்டுன்னு சொல்லியாச்சு June 9. அப்படின்னா அதுக்கு அடுத்து ரேண்டம் நம்பர் கொடுக்கக்கூடிய டேட். ரேண்டம் நம்பர் என்னைக்கு கொடுக்காங்க அப்படின்னு கேட்டா 11/6/2025. கரெக்டாக அப்ளிகேஷன் அப்லோட் பண்ண ஒரு 2 daysல 9ல் நீங்கள் அப்லோட் பண்ணி முடிக்கிங்க. 10/11 உங்களுக்கு என்னது வந்துடும் கேட்டிங்கன்னா எல்லாருக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணது எத்தனை பேர் அப்படின்னு சொல்லிட்டு ரேண்டம் நம்பர் கொடுத்துருவாங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் டேட்ஸ், சர்டிஃபிகேட்டை வெரிஃபை பண்ணுறதுக்கு நீங்கள் அப்லோட் பண்ண எல்லா சர்டிஃபிகேட்டையும் வெரிஃபை பண்ணுறதுக்கான டேட்டு 10/6/2025 இருந்து 20/6/2025. ஒரு 10 days வந்து என்னது நடக்கும்னு கேட்டால் கம்ப்ளீட்டாக சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும் நீங்கள் அப்லோட் பண்ண சர்டிஃபிகேட்ஸை. அதுக்கப்புறம் தான் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் ரேங்க் லிஸ்ட் வெளியிடுவாங்க. ரேங்க் லிஸ்ட் எப்போ வரும்னு கேட்டால் June end 27/6/2025. அப்புறம் என்ன 10 to 20 வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும். 27 ஆஃப்டர் 1 week 27/6 வந்து என்னது வரும்னு கேட்டிங்கன்னா ரேங்க் லிஸ்ட் வரும். இந்த ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் என்ன சார், அதுக்கப்புறம் தான் எனக்கு சின்ன சின்ன எரரு ஏதாவது டவுட்ஸ் இருக்கும். அந்த இதை எல்லாம் நிவர்த்தி பண்றதுக்கு தான் 28/6/2025 27 July 2 வரைக்கும் நீங்க என்ன செய்யலாம்னு கேட்டா சின்ன சின்ன குறைவுகளா த்ரூ ஆன்லைன் மூலமா யாராருக்கு சர்டிபிகேட்ல சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கு, ரேங்க் லிஸ்ட்ல டவுட்ஸ் இருக்கு அப்படிங்கறத எல்லாத்தையும் கிளியர் பண்றதுக்கு அங்கிட்டு ஒரு July 2 வரைக்கும் என்ன செய்யறாங்கன்னா டேட்ஸ் கொடுக்காங்க. இது வரைக்கும் நடந்தது எல்லாமே எப்படின்னு கேட்டீங்கன்னா சர்டிஃபிகேட் அப்லோட் பண்றீங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றீங்க, சர்டிஃபிகேட்ல அப்லோட் பண்றீங்க, அதுக்கடுத்து ரேண்டம் நம்பர் கொடுக்காங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டீங்கன்னா ரேங்க் லிஸ்ட் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு ரேங்க் லிஸ்ட் வெளியிடுறாங்க. இந்த ரேங்க் லிஸ்ட் வெளியிடுறதுக்கு அப்புறம் உங்களுடைய குறைகள் எல்லாம் நிவர்த்தி பண்றாங்க. அதுக்கு அடுத்து தான் கவுன்சிலிங்க்கு ஒரு டேட் கொடுக்காங்க. இந்த கவுன்சிலிங்குரிய டேட் யார் கொடுப்பாங்கன்னு கேட்டா AICTE இருந்து என்ன செய்வாங்கன்னு கேட்டீங்கன்னா கவுன்சிலிங்க்கு ஒரு டேட் கொடுப்பாங்க. அந்த டேட் வந்து இப்போதைக்கு ரொம்ப கிளியரா தெரியல. பட் July 2க்குள்ள இந்த ரிஜிஸ்ட்ரேஷன், ரேண்டம் நம்பர், ரேங்க் லிஸ்ட் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா முடிச்சு வச்சு ரெடியா இருக்காங்க. கவுன்சிலிங்குரிய டேட் மட்டும் இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கல. ஓகேவா? அப்பனா இந்த கவுன்சிலிங் என்னென்ன கேட்டகரியில சார் நடக்கு அதுதான்ப்பா நெக்ஸ்ட். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே கவுன்சிலிங் ஃபார் கவர்மெண்ட் 7.5 ஸ்பெஷல் ரிசர்வேஷன். கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ல போகக்கூடியவங்க 7.5%. என்னென்னது? டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன், எக்ஸர்விஸ்மேன் அண்ட் ஸ்போர்ட்ஸ்மேன். இவங்க எல்லாத்துக்குமே என்ன செய்யறாங்கன்னு கேட்டா ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங். செகண்ட் கவுன்சிலிங் ஃபார் ஜென்ரல் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரிஸ். ஜென்ரல் ரிசர்வேஷன்னா என்னது சார்? எப்ப ஜென்ரல் ரிசர்வேஷன்னா கவர்மெண்ட் ஸ்கூலு, பிரைவேட் ஸ்கூலு எல்லா கேட்டகரியிலும் அந்த இதுல டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சன், எக்ஸர்விஸ்மேன், ஸ்போர்ட்ஸ் பர்சன்.
ஓகேவா? அப்புறம் என்ன, முதல்ல அந்த கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைகளுக்கு, அதுக்கடுத்து ஜென்ரல் கேட்டகரிக்கு. இது ரெண்டுமே யாருக்குரியதுன்னு கேட்டீங்கன்னா, ஒன்லி டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பர்சன், எக்ஸர்வீஸ்மேன், ஸ்போர்ட்ஸ் பர்சன், இவங்களுக்கு தான். அப்புறம் அதுக்கு அடுத்து தான் சார் ஜென்ரல் கவுன்சிலிங்கே அதுக்கப்புறம் தான். அப்புறம் இதுதான் மெயின் கவுன்சிலிங்னு அர்த்தம். ஏன்னா அதுல நம்பர் ஆஃப் பர்சன்ட் ரொம்ப கம்மியா இருப்பாங்க. இந்த ஜென்ரல் கவுன்சிலிங்ல ஃபர்ஸ்ட் அகடமிக் ரிலேட்டடா நடக்கும். அதுக்கடுத்து கவர்மெண்ட் ஸ்கூல் 7.5 கேட்டகரி, அதுக்கடுத்து வொகேஷனல். இந்த 3 கேட்டகரியிலையும் என்ன செய்யும் கேட்டீங்கன்னா கவுன்சிலிங் நடக்கும். அதுக்கடுத்து சப்ளிமெண்டரி கவுன்சிலிங், அதுக்கப்புறம் SCA டு SC கவுன்சிலிங் தனியா நடக்கும். ஓகேவா? இதுதான் என்னன்னு கேட்டீங்கன்னா கவுன்சிலிங் நடக்கிறதுக்கான ஆர்டர். இவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட், இவங்களுக்கு செகண்ட், இவங்களுக்கு தேர்ட் அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டர்ல தான் என்ன செய்யும் கேட்டீங்கன்னா நடக்கும். இது எல்லாத்துக்குமே என்ன டேட்ஸ் என்ன செய்யலாம்னு கேட்டா ஆர்டரா கொடுக்கல. டேட்ஸ் இனிமே தான் யார் அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டா AICTE அவங்க தான் என்ன செய்வாங்கன்னா டேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? தட்ஸ் ஆல். ஐ திங்க் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச்.